அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச்க்காக எங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கன் குருமா ரெசிபி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த குருமா பரோட்டா, இடியாப்பம், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குருமா. நம்ம பிரியாணிக்கெலாம் வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா. இப்போது இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி மசிஞ்சிருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனோட வெயிட் 750 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. சிக்கன் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு இந்த மசாலாலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கனோட கலர் இந்த மாதிரி ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். மல்லித்தூள் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது, ஸ்மெல் வந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுடலாம். பட் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேன் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு இப்போ நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி நான் சேர்க்குறேன். தேங்காய் ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா பாலாகவும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலாக சேர்க்குறதா இருந்தால் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்ச பவுடர் தான் அது. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். செம்ம வாசனையாக இருக்குங்க. குருமாவும் சூப்பராக ரெடியாக இருக்குது. எங்கள் வீடு ஃபுல்லாகவே அவ்வளோ மணமாக இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு சைடு கீ ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ நல்ல வாசனையாக இருக்குது. இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி தனியாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு கீ ரைஸ் தாங்க சூப்பரான காம்பினேஷன். இந்த குருமாவை நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
இந்த குருமா கூட கீ ரைஸ் மட்டும் இல்லை, பரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.